கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4ல் ஜெயிக்கணும் அப்படின்னா சிலபஸில் இருக்க விஷயங்களில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும்னா எக்ஸாமுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 days வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். அதாவது என்ன வேணாலும் சிலபஸ் ஓரியன்டாக இருக்க புது விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு படிக்கலாம். பட் அந்த எக்ஸாமுக்கு நியர்பையாக இருக்க 20 days தயவு செஞ்சு அதுக்கப்புறம் கொஷினை சரியாக படித்து பார்க்குறதுக்கு, ஆப்ஷன்ஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் ஜிகேல இந்த டைம் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நமக்கு வந்து மணிமலையன் சார் கூட பார்த்திங்கன்னா குரூப் 4க்குலாம் நிறையா டெஸ்ட்டு ஏபிஜே அகாடமி மூலமா சார் பண்ணிட்டுருக்காரு. அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் டெஸ்ட்டில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இன்ஸ்டியூட்டில் எழுத மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 6000 பேர் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னாவே கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். சரவணகுமார் என் பேர். நடந்து முடிந்த குரூப் 1ல் டிஎஸ்பி போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் செட்டிவுட்டை அப்படிங்கிற கிராமத்திலேருந்து நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் வழியில் எழுதி தான் நான் வந்து இந்த குரூப் 1 வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து இப்போ கால்ஃபர் வந்துருச்சு. குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் இந்த குரூப் 4 தான் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா கூட உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கொஷினோட டிமாண்டையும் எக்ஸாமோட டிமாண்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்லேருந்து நமக்கு 100 கொஷினும், ஜிகேலேருந்து 75ம், ஆப்டிடியூட் மேக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸும் வரப்போகுது. ஸோ இதுதான் கொஷினோட டிமாண்டு, அந்த எக்ஸாம்ஸோட டிமாண்டு. அப்போ தமிழில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் பேஸ். ஸோ ஓல்ட் அண்ட் நியூ புக் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் 10th வரைக்கும் இருக்க புக்ஸை வந்து நல்லாவே கோத்ரூ பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 11th and 12th புக்கில் இருக்க இந்த சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற விஷயங்கள் படிச்சிருங்க. ஸோ முதல் மாதிரி இலக்கணம் பேசிஸில் கொஷின்ஸ் வரது கிடையாது. அதுக்காக அந்த பழைய புக்கில் நிறைய இலக்கணங்கள்லாம் கொடுத்துருப்போம். அந்தளவுக்கு நம்ம இலக்கணங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. புது புக்கில் இருக்க இலக்கணங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தமிழுக்கு நீங்கள் செய்யணும். தமிழுக்கு அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், போடணும். அட் த சேம் டைம் வந்து டெய்லியும் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிப்பீட்டடாக கொஷின்ஸ்க்கு வந்து கேட்டுக்கோங்க. நான் எனக்கு இது படிச்சிருக்கேன், என்ன நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நான் ஒரு புக்கு படிப்பேன். இப்போ நான் 7th படிக்கிறேன்னா என் ஃப்ரெண்டு ஒரு 8th படிக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, ஸோ நானும் புக்கை மூடி வச்சுருவேன், அவரும் புக்கை மூடி வச்சுருவார். 2 பேரும் மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுப்போம். ஸோ நானும் புக்கை பார்க்காம கொஷின் கேட்பேன், அவரும் புக்கை பார்க்காம கொஷின் கேட்பார். அப்போ எனக்கும் வந்து புக்கை பார்க்காம நிறைய விஷயம் ஞாபகம் வரும், அவருக்கும் புக்கை பார்க்காம நிறைய விஷயம் ஞாபகம் வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து ரீகால் வந்து நல்லாகும். இது வந்து தமிழுக்கு நான் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து புக் வைஸ் வந்து டெஸ்ட்டு வந்து நிறையா எழுதுங்க. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் எழுதுறது நான் திரும்ப சொன்ன மாதிரி தான், முக்கியமாக ஜம்பிங் மிஸ்டேக்கு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கொஷினை சரியாக படித்து பார்க்குறதுக்கு, ஆப்ஷன்ஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட்டு வந்து குரூப் 4க்கு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அடுத்தது ஜிகே பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 75 வந்து நமக்கு ஜிகேலையும் 25 வந்து ஆப்டிலிருந்து வருது. ஸோ மேக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ், அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இருக்க மெத்தட்ஸ் வேறு எங்கேயாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரிசோர்ஸஸ் இருக்கா, அதுலேருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சோர்ஸ் நமக்கு இல்லை, ஸ்கூல் புக்ஸ் மெயின் சோர்ஸ். அது போக நீங்கள் இன்னொரு சோர்ஸ் கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஜிகேல இந்த டைம் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நமக்கு வந்து 12th வரைக்குமே இப்போது லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் தான் நமக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. இந்த டைமில் 12th வரைக்குமே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம். ஸோ அப்போ மேபி நமக்கு என்ன பண்ணலான்னா 11th and 12th ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கும் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா யாரும் 10th வரைக்கும் தான் படிச்சுட்டு குரூப் 4 எழுத போகிறதில்ல, எல்லாருமே மோஸ்ட்லி டிகிரி ஹோல்டர்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ குரூப் 4 ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. குரூப் 4 மட்டும் நீங்கள் நம்பி உங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸு, சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாக புக்ஸில் வந்து எங்கெங்கே இருக்குது, ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி படிச்சிட்டிங்கனாவே உங்களால் நல்லா பண்ண முடியும்.
அதுக்குமே டெஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மணிமலையன் சார் கூட பார்த்தீங்கன்னா குரூப் 4க்குலாம் நிறையா டெஸ்ட்டு ஏபிஜே அகாடமி மூலமா சார் பண்ணிட்டுருக்காரு. அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் டெஸ்ட்டில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இன்ஸ்டியூட்டில் எழுத மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 6000 பேர் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உங்களோட ரேங்க் தெரிஞ்சிடும். ஏன்னா குரூப் 4க்கு அந்த 5000 பேர் 6000 பேர் தான் காம்படிட்டராக இருப்பாங்க. அப்போ உங்களோட ரேங்க் தெரிஞ்சிடும். நீங்கள் 100க்குள்ளே இருக்கீங்களா, 200க்குள்ளே இருக்கீங்களா, 500க்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 5000க்கு கீழே இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட செல்ஃபாக இன்னும் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து நல்லா பண்ண முடியும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும்னா எக்ஸாமுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். அதாவது என்ன வேணாலும் சிலபஸ் ஓரியன்டாக இருக்க புது விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு படிக்கலாம். பட் அந்த எக்ஸாமுக்கு நியர்பையாக இருக்க 20 டேஸை தயவு செஞ்சு புதுசாக எந்த விஷயமும் படிக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். அதை ரிவிஷனுக்காக மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன், நிறையா ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஸோ படித்த விஷயங்களை நிறையா ரிப்பீட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த 20 டேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இருக்க அந்த 25 டேஸில் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் சிலபஸை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்க 20 டேஸை ரிவிஷனுக்காக இந்த 20 டேஸில் படித்தது அந்த 20 டேஸ் எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணுமோ அந்த 20 டேஸ் ஃபுல்லாக நான் ஒரே டைம் ரிவிஷன் சொல்ல, அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ரிவிஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்கள் கெப்பாசிட்டிக்கு, இல்லை உங்களோட டைமுக்கு. நிறைய பேர் ஒர்க் போயிட் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களால் மேக்ஸிமம் ரிவிஷன்ஸ் பண்ண உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த டேஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வர 25 டேஸ் வரைக்கும் ஃபுல்லாக சிலபஸை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்க 20 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 ரிவிஷன்ஸ் ஆகுது நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது வீக்லி இந்த 7 நாள் இருக்குன்னா 7 நாளும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா கூட, ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, த்ரோட் த சிலபஸும் ரிவிஷன் பார்ப்போம். ஆனால் இதே ரிவிஷன் பார்க்குறதுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்தாலும் 10 நாள் ரிவிஷன் பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த ஃபாஸ்ட் ரிவிஷனை வந்து வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நிறையா வந்து விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4ல் ஜெயிக்கணும் அப்படின்னா சிலபஸில் இருக்க விஷயங்களில் மட்டும்தான் படிக்கணும். சிலபஸ் தாண்டி நிறைய விஷயங்கள் படிக்கவே கூடாது. நிறையா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புக்கிலேருந்து கொஷின் வருது, அதாவது ப்ரைவேட் பப்ளிகேஷன்லேருந்து வர புக்ஸ்லாம் இதிலெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், கிளியர் பண்ணுற நிறைய ஆஸ்பிரண்ட்ஸும் சொல்கிறாங்க ஸ்கூல் புக்கில் தான் வருது. அதை யாரும் பிலீவ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை நம்பி ஸ்கூல் புக்ஸை நீங்கள் வந்து நல்லா தரோ பண்ணுங்கள். ஸோ ஸ்கூல் புக்ஸ் நான் ஃபுல் தரோ, நான் அதுலேருந்து எது கேட்டாலும் சொல்லுவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கவங்க நீங்கள் அடுத்தது வெளியில் படிங்க. பட் அதர் தென் நீங்கள் வெளியில் தயவு செஞ்சு போகாதீங்க. வெளியில் இருக்க ரிசோர்ஸஸ் உங்களுக்கு குரூப் 4க்கு எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப்பே பண்ணாது. மற்ற எக்ஸாம்ஸ் குரூப் 2 அல்லது குரூப் 1 இருந்தால் கூட நான் சொல்லுவேன். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதனால் ஸ்கூல் புக்ஸை நம்புங்க. வேறு எதையும் பெருசாக நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. வேறு எதையும் தேடி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். வேறு பண்ணுறதுலாம் கண்டிப்பாக டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இன்னொரு டைம் ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.